ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கே கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவாக தான் இது வரப்போது. நான் சின்ன சின்ன வீடியோவாக தான் நான் போடுறேன். இதில் நான் உங்களுக்கு பூங்கன்றுகளை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க, பூங்கன்றெல்லாம் போட்டு வைக்கணும். பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் எவ்வளோ வடிவான பூக்கண்டு போட்டு விற்கணும்ண்டு. அதில் ஒரு ஐயா கேட்டவர், அதில் தக்காளி மரம் காய்ச்சிருக்குது. அப்போ அதில் அவர் தக்காளி பழம் ஆயிலாமண்டு என்னட்ட கேட்டவர். இப்போ நாங்கள் நாம் இங்கே வேலை செய்கிறதில்ல. அப்போ வீடியோ எடுக்கத்தான் நான் வந்தேன்னா, நீங்கள் அப்போ உள்ளே போய் கேளுங்கன்னு சொன்னீங்க. நான் உங்களை காட்டுறேன். அவர் ஐயா எதை காட்டுறேன்னு சொல்லி. ஏன்டா அதில் தக்காளி நல்ல காயாச்சிருக்கு. அப்போ அதான் ஐயா கேட்டார், அது பிடுங்கலாம் உண்டு. ஏண்டா பார்க்க வடிவாக இருக்குத்தானே. இதைத்தான் ஐயா கேட்டார். இதில் தக்காளிக்காய் பிடுங்கலாம் உண்டு. நான் இன்னும் போய் உள்ளே போய் கேளுங்கன்னு சொல்லி அப்போ உள்ளுக்கு போய் கேட்டுட்டு வேறு வீடாக்கு. ஓகே, நான் உங்களுக்கு அப்படி அங்கால பூங்கன்றுகளை காட்டுறேன். இதில் நான் விலை சொல்லல, நீங்களே பாருங்க. இதில் நான் விலையையும் காட்டுறேன், பூங்கண்டையும் காட்டுறேன். நீங்கள் உங்கள் நாட்டில் உங்கள்கிட்ட இப்போ ஒவ்வொரு நாட்டில் எல்லா நாட்டிலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ உங்கள் நாட்டில் இந்த விலையோ டொலர்ஸில் தானே இது இருக்குது. அப்போ நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்க்கவே அழகாக இருக்குது. நான் அன்றைக்கு நிறைய பூங்கண்டும் மரக்கரை கண்டும் வேண்டி கொண்டு போகிறேன். பாருங்க, இதில் வடிவாக இருக்குது. இது ஒரு கண்டு 198. இதில் மணிவாடை பாருங்க இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி. இது இதில் போட்டிருக்கு. அப்படியே ஒரு செட்டாக எடுத்தால் 10 வீதம் ஆஃப் கொடுக்கணுமா. அதாவது 100 ரூபாய்க்கு வேணா 10 ரூபா ஆஃப் தருவாங்க. பாருங்க, இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற இதுதான். பாருங்க, இங்கேயும் இது இருக்குது. இதுண்ட விலை ஒரு கண்டுன்ற விலை $1, ஆல்மோஸ்ட் $10, $1.98 போட்டிருக்காங்க, ஆல்மோஸ்ட் $2. இதில் பாருங்க, மஞ்சளும் இருக்குது, இதுவும் இருக்குது. ரெண்டும் விலையும் ஒரே விலை தான். பாருங்க, இதில் போட்டிருக்கு 198 என்ன போட்டிருக்கு. பாருங்க, வடிவாயே இருக்குது. பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்கு. இதில் ரோஸ் மாதிரி பெரிய கண்டு நிற்குது, 798 போட்டிருக்குறாங்க. இது புதினா தெரியும் தானே, அது இஞ்சையும் வருது. 798 போட்டிருக்கு. எங்களை விட்ட புதினா ஏற்கனவே நிற்கிது. அது புதினா நட்டு விட்ட ஒருக்கா நட்டு விட்டால் குளிருக்கு போயிட்டு பிறகு வெயில் காலத்துக்கு அது தானாகவே வரும். பாருங்க, இது இதுலேயும் கண்டா நிற்கிது. பாருங்க இவ்வளோ விதமான பூங்கன்று நிற்குன்னு சொல்லி. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் நாட்டில் இந்த கண்டுகள் எல்லாம் இருக்குதா என்று சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாம் நிற்குதா, இல்லாட்டி இதை விட கூட இருக்குதான்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த நாடுன்னு சொல்லிட்டு, இந்த நாட்டில் இந்த பூமரம் இல்லை, இது நிற்குதுன்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்க, இது நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க இந்த மரம். இது ஒரு பல்காக எடுக்குதுன்னு சொன்னால் 98 போடினோமா. அதில்
கிட்டத்தட்ட எத்தனை இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு பாருங்க, நான் தூக்கி காட்டுறேன். இது வந்து 12 பல்கன்னு சொல்லாக்க 12 கண்டு இருக்குது. 12 கண்டு எடுத்தால் 10 வீதம் தராங்களா பாருங்க. இஞ்சாலையும் பூங்கண்டு யார் யாருக்கெல்லாம் பூங்கண்டு பிடிக்குமோ கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏண்டா எல்லாருக்குமே வந்து பூங்கண்டில் வந்து நிறைய ஆசை இருக்கும். வெளிநாடுகளில் வந்தாலும் பாருங்க, இங்கேயும் வந்து நிறைய விதமான பூங்கண்டுகள் இருக்குது பாருங்க. இது இந்த விலை பாருங்க. இங்கே வந்து தெரியும் தானே, கொஞ்சம் விலை கூடவாத்தான் இருக்கு. இது வந்து வெளியில தான் போட்டு வச்சு விற்கணும். உள்ளுக்கும் வந்து பூங்கன்று அன்னைக்கு வேற வித்தியாசம், வேற மரங்கள் இருக்குது. இதில் பாருங்க மணி வேலை. இது வந்து 1498 போட்டிருக்கு இந்த விலை. ஒரு இதுக்குள்ள 3 கண்டு நிற்குது. 1498 சென்ட்ஸ் போட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் $15 போட்டிருக்கு. இதையும் வந்து 198 தான் போட்டிருக்குது. இப்போ இதில் வந்து அப்போ சொல்லினா நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, இது வந்து பாருங்க ஒரு கம்பெனியில் தான் இது வந்து எல்லாமே மேக் பண்ணி இந்த கடைக்கு வருது பாருங்க. இப்படித்தான் வரும். ஒரு ஸ்டாண்டில் வந்து இங்கே வந்து ஏறாக்கி பிறகு வைப்பாங்க பாருங்க. இதுலேயும் வந்து ஒரு ஸ்டாண்ட்லேயும் வச்சுட்டு கொண்டு வந்து கடையில் போட்டு விற்பாங்க. இது வந்து பெரிய ஒரு கம்பெனி ஆக்களை வச்சு செய்துட்டு, இதில் பாருங்க புல் வந்து வளர்த்துட்டு இங்கே வந்து வீட்டுக்கு முன்னுக்கு இப்படித்தானே புல் வைப்பாங்களே, அப்படியே இதாண்டிட்டு இப்படி ஒரு பலட்டில் அடுக்கிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு விற்கிறது. இதில் பாருங்க அந்த பிக்கப் பாருங்கன்னா அந்த பின்னுக்கு சாமான் கொண்டு போகிறேன்னா இப்படி வேண்டினீங்கன்னு சொன்னால் பிக்கப்பு பின்ன கொழுவி விட்டால் ஏதாவது மரம் தடி ஏற்றுறக்கு உதவும். அப்படியே எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்துருப்பீங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளி சந்திப்போம். அதோட வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அமெரிக்காவில் வந்து நான் கொழும்பில் எடுத்து போட்டு நான் சந்தை நிலவரம், அதோட வவுனியாலையும் எடுத்து போட்டேன்னா நான் அமெரிக்காவில் வந்து மரக்கறி சந்தை நிலவரத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுவேன். அப்படியே